ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் vlog பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. வெயிட் பார்த்தாச்சா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஸ்லோவான வெயிட் லாஸ் தாங்க இருக்கும். சில சமயம் வெயிட் லாஸே நடக்காது. இருந்தாலும் பொறுமை அப்படின்றது வெயிட் லாஸில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸும் இருக்கும், ஃபேட் லாஸும் இருக்கும். சரி வாங்க விளாக்குள்ளே போகலாம். காலையில் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். அளவு நெல்லிக்காய் ஜூஸ்னால் 3/4 அளவு வார்ம் வாட்டர் இல்லைன்னு நல்லா வெந்நி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பேன் எப்பயுமே. ஸோ எடுக்கிற டைம் அப்படின்றது இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறது ஒரு 7 மணிக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு முடிஞ்ச அன்னைக்கு வாக்கிங் போகிறது இல்லை வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். 1 ஹவருக்கு ஏதாவது கண்டிப்பாக டெய்லி பண்ணிடணும். நிதிஷோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிற போகிறது அவன் கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பிரியாணி மாதிரி செஞ்சிருந்தேன். என்னென்ன பீன்ஸு, கேரட், பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல். ஸோ வெண்டைக்காய் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக இருந்தது. அதனால் மத்தியானம் சமையல் அப்படின்றது தனியாக தான் நான் பண்ணணும். நிதிஷ்க்கு மட்டும் காலையில் சாப்பாடு இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டான். நிதிஷோட அப்பா, என் தம்பி 3 பேத்துக்கும் இதுதான் வந்து காலையில் டிஃபன் அவங்க எடுத்துக்கிறாங்க. மணி 8 ஆகுது. 8 மணிக்கு நடக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான். நிதிஷ்க்கு ஒரு கிளாஸ் போக நான் ஒரு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2.5 பழம் போட்டு ஜூஸ் போட்டோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான். ஸோ நிதிஷ் டெய்லி வந்து மார்னிங்கில் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு போயிடுவான். ஹீமோக்ளோபின் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றவங்க டெய்லி மார்னிங்கில் மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். 1 மந்த்து தான் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாதுளம்பழத்தை உரிச்சு ஒரு மாதுளம்பழம் டெய்லி ஒரு காலையில் சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் டிஃபன் எடுக்குது. மணி வந்து 8:40 ஆகுது. 7:40க்கு ஒரு 7:45க்கு பொமிக்ரானட் ஜூஸ் குடிச்சதுனால கொஞ்சம் ஒரு 9 மணிக்கிட்ட எடுத்துக்கிறேன். கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழம், கமலா ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். பப்பாளி பழம் 2 பீஸ் இருக்க அளவுக்கு இவ்வளோ தான் மீதி இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். நேற்று கொஞ்சம் பாதி எடுத்துக்கிட்டோம், இன்றைக்கி பாதி எடுத்துக்கிட்டோம். நல்லா பெரிய பழம். எப்பயும் போல் முளை கட்டின பச்சைப்பயிறு, அத்திப்பழம் 1, பாதாம் பருப்பு, கருப்புலந்த திராட்சை. இந்த கப்பு வந்து டெய்லி நான் காமிக்கலை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்காதீங்க. டெய்லி காமிச்சாதான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில சமயம் காலையில் நான் கிச்சனில் வேலை செய்யும் போதே இதை எடுத்து சாப்பிட்ருவேன். ஸோ ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்ற போது இதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நான் வாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது இது மட்டும் தான் இருக்குமா, பழங்கள் மட்டும் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு இருக்கும், அதை மட்டும் காமிப்பேன். ஸோ இது வந்து நான் டெய்லி கண்டிப்பாக நான் எடுத்துக்கிற ஒன்று அப்படின்றது இது ஒன்று தான். ஏன்னா எனக்கு ப்ரோட்டீன் அப்படின்றது இந்த முளைக்கட்டின பயிறு, வேர்க்கடலை இதுலேருந்து தான் வருது. எனக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்றது நேச்சுரலாக வர சோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். அப்படின்ற போது நம்ம இதையும் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம். நம்மளுக்கு நேச்சுரல் ப்ரோட்டீன் அப்படின்றது இயற்கையான உணவுகள்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ வேர்க்கடலை, டெய்லி வேர்க்கடலை ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்றது, முளைக்கட்டின பச்சைப்பயிறு, கருப்பு சுண்டல் எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ PCOD, தைராய்டு இந்த மாதிரி இருக்கும்போது பால் சார்ந்த பொருட்கள், இந்த பன்னீர், சீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. சாதம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணியும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். மூக்கல் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், புதினா துவையல் அரைச்சிருந்தேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே சாதம் கம்மியாக இருக்கணும், சாதத்தோட 3 மடங்கு வந்து காய்கள் இருக்கணும். அதை நான் வச்சு அந்த மாதிரி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் வெயிட் லாஸும் சரி, நம்மளோட பிரச்சனைகளும் சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாதம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்மே இல்லைங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக 4 மணிக்கு எடுக்குது. பெருசாக ஒரு ஆப்பிள் தான், நல்ல ஒரு பெரிய ஆப்பிள் தான். மணி 6 ஆகுது. கடைசியாக நான் எடுக்கிற டிஃபன் அப்படின்றது 6:30க்கு மரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சேன். அதுதான் ஒரு சின்ன கிழங்கா 3 கிழங்கு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நான் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சதுனால லைட்டாக வந்து மிளகாப்பொடி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ வெயிட் லாஸில் கிழங்கு எடுக்கலாம்னு ஒரு பெரிய டவுட் வரும். எடுக்கலாம், பட் அளவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டெய்லி எடுக்க வேணாம், வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது விடாமல் நான் கண்டினியூவாக எல்லா நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கும் சரி, இர்ரெகுலர் பீரியட் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பீரியட்ஸ் அப்போ அதிகமாக பெயின் வருது அப்படின்றவங்க இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க, தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே இது ஃபாலோ பண்ணலாம். மெயினாக மாசமாக இருக்கவங்களும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற இந்த 2 பேர் தவிர மீது எல்லாருமே வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் டெய்லி ராத்திரி எடுத்துக்கோங்க. PCOD அப்படின்ற ஒரு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த PCOD vlog அப்படின்றது இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். PCOD vlog வீடியோ தாங்க நிறைவு செய்கிறேன். பட் என்னோட ரொட்டீன் ஹெல்த்தியான டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் எப்போயுமே நிறைவு செய்யக்கூடாது. ஏன் மெயின் விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற பாதிப்பை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு சில PCOD மித் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கர்ப்பப்பை சம்மந்தமான வந்து பொய்கள் இல்லைன்னா அது வந்து மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, அதுக்குன்னு தனி PCODக்குன்னு தனி எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸு அப்படின்றது முழுக்க முழுக்க போயிங்க. நீங்கள் ஹெல்த்தியாக
ஹெல்த்தியான ஒரு சாப்பாடை எடுத்து சாப்பிடும் போதும் சரி, உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். காலையில் ஒரு ட்ரிங்க்கு குடிச்சோன்னா இது சரியாயிரும் அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் ஃபுல் லைஃபையும் சேஞ்ச் பண்ணணும். லைட்டாக மைல்டாக இருக்கவங்க, தைராய்டு இல்லாம எனக்கு வந்து லைட்டாக மைல்டாக இருக்கும்போது நான் மல்லி வாட்டர் மட்டும் குடிச்சு எனக்கு சரியாயிடும். ஆனால் அதே தான் எல்லாத்துக்கும் சரியாகுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது, எவ்வளோ அளவில் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். அதிகமான ஒரு நாட்களில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது, டெய்லி எக்ஸசைஸ் எடுக்கிறது, அது மாதிரி பிசிஓடிக்குன்னு தனியாக ஒரு எக்ஸசைஸ் ஒரு கிடையவே கிடையாது. அது என்னென்னா நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை தான் வந்து அவங்க வந்து பிசிஓடி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு வீடியோக்காக போடணும் பிசிஓடி எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையவும் கிடையாது, நான் போடவும் மாட்டேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற டயத்தில் 1 hour கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே 8 நடக்குது. வீட்டுக்குள்ளே 8 நடக்க முடியலன்னா எப்படி வேணால் நடங்க, ஆனால் உட்காராதீங்க. 1 hour நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பக்கம், இந்த ரூமுக்கு போங்க, அந்த ரூமுக்கு போங்க, எங்கிட்டாவது நடங்க, படிக்கட்டி ஏறி இறங்குங்க. வீட்டில் இருந்து யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணும்போது நம்மளோட கர்ப்பப்பையும் ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்ம உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நம்ம பெண்களுக்கு பொதுவாகவே கர்ப்பப்பை கொஞ்சம் வீக் ஆகி அதில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டா எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் பார்ட்டே கர்ப்பப்பை தான். ஒரு பொண்ணு வந்து அக்கா கோச்சுக்காதீங்கக்கா நான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த ஓவியம் நம்மளுக்கு தேவையாக்கா, பேசாமல் எடுத்துட வேண்டியதானக்கா அப்படின்னா, நானும் எல்லாருமே வந்து கேட்குறது தான். ஏன்னா இது எனக்கு வந்து இது வருஷம் ஃபுல்லாக இருக்கிறது தான். ஓவிரி வந்து பெருசாகி புண்ணாகி பெருசாகிடுச்சு. ஸோ அது வழியாக வந்து கழிவுகள் சரியாக வெளியே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏங்காக அதை வச்சுருக்கணும், குழந்தையும் நிற்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து இப்போ லைஃப் லாங் நீங்கள் டயட்டு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண முடியாதுலக்கா அப்படின்ட்டு இதே கேள்வி தான் ஃபஸ்ட் எடுத்து நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன். நல்லா இருக்க ஒன்றை எதுக்கு எடுக்கணும், ஏன் எடுக்க சொல்கிற, கர்ப்பப்பைனா உங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஈஸியாக தூக்கி போட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க பிரச்சனைன்னு வந்துட்டா அப்படின்னு தான் அந்த டாக்டர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஒன்றை எடுத்துகிட்டு ஒன்றை வச்சுருக்கவும் முடியாது, ஓவரியை எடுத்து சினைப்பையை மட்டும் வச்சுருக்க முடியாது, எடுத்தால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எடுக்கவும் கூடாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெண்களுக்கும் பீரியட்ஸ் வரும்போது அவங்களுக்கு தான் தெரியும், நல்லா வந்தால் தான் அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஸோ அது ஒரு டென்ஷனாக மன அழுத்தத்துக்கு நம்ம உள்ளாகும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப வீக் ஆகிடுவோம். அந்த பீரியட்ஸ் ஒழுங்காக வரல, இல்லை பீரியட்ஸ் டேட்டு முன்னாடி போகுது பின்னாடி போகுது, அதுவே 100ல் ஒரு 60% பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னா, மன உளைச்சலுக்கு ஆறாகிறது என்னென்னா பீரியட்ஸ் ஒழுங்காக வர்றது தான். அது வரல அப்படின்னாலே அவங்க தேவையில்லாத திங்கிங் போய் ரொம்ப கஷ்டப்படுறது, அதனால கூட திருப்பி அடுத்த பீரியட்ஸும் ஒழுங்காக வராது. அதனால நான் மெயினாக சொல்ல வர என்னென்னா, உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே ஹெல்த்தியான ஃபுட்டை பழகுங்க. காலையே எந்திரிச்சு இனிமேல் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, நான் குக்கிங் வேலை பார்க்குறேன், வேலைக்கு போகிறேன். இப்போ 100ல் 90% பெண்கள் வேலைக்கு தான் போகிறீங்க அப்படின்ற போது அவங்க வந்து குக் பண்ணி சாப்பிட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். காலையில் முளைக்கட்டின சாலட் எடுத்துக்கோங்க, ஈவினிங் முளைக்கட்டின பயிர்கள் எடுக்காதீங்க, ஏன்னா செமிக்காது. காலையில் தான் எடுக்கணும். நம்மளுக்கு இன்சுலின் அளவு தகுந்த மாதிரி மாறும். அப்போ காலையில் தான் நம்ம சத்தான ஆகாரங்கள் எடுக்கணும். மாதுளம்பழம் எடுக்கிறது, டேட்ஸ் இருக்குது, ஊற வச்ச நட்ஸ் எடுக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏக்கா இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காஃபி டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. காலையில் காஃபி டீ குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா அது நல்லதே கிடையாது. நீங்கள் நல்லது சாப்பிட்டும் வேஸ்ட்டு தான். அதை ஏன் சாப்பிட்றீங்க, அதையும் சாப்பிடாதீங்க. காஃபி டீ காலையில் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எடுக்காதீங்க. எந்த நல்ல பழக்கமே நீங்கள் செய்யாதீங்க. காலையில் என்னால் முடியல அப்படின்றவங்க ஈவினிங் எடுத்துக்கோங்க, அதுவும் சுக்குமல்லி காப்பியாக எடுத்துக்கோங்க. அது கூட உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட். அதில் கருப்பட்டி, வெல்லம் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும். பனங்கிழங்கு, சீனிக்கிழங்கு, அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, வேர்க்கடலை டெய்லி எடுத்துக்கிறது, எள் எடுத்துக்கிறது, பப்பாளி பழம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கர்ப்பப்பையை வீக் ஆயிரும், உடனே வந்து நிறைய பீரியட்ஸ் போயிடும். அப்படிலாம் கிடையாது. அளவுக்கு அதிகமாக எழுத்தினாலும் பிரச்சனை வரதான் செய்யும். எதையுமே அளவாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அளவாக சாப்பிட்றது, டயத்துக்கு சாப்பிட்றது, டெய்லி உடல் உழைப்பு இருக்கிறது, இது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து பிசிஓடி சரியாகும். பிசிஓடி மட்டும் இல்லை, எல்லா வியாதியும் சரி பண்ணுறதுக்கு இதுதான் மூலதந்திரம்னே சொல்லிடலாங்க. இந்த 3 முக்கியமாக நான் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு சிலருக்கு 40 நாளில் ரெடியூஸ் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம்.
பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்க. அக்கா எனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்குது, பிஸ்கட் சாப்பிடணும் போல இருக்குது, சமோசா சாப்பிடணும் போல இருக்குது, தயவுசெய்து மைதா ஐட்டம் எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னா வீட்டில் வந்து உளுந்த வடை செஞ்சு சாப்பிடுங்க. அது மாதிரி வீட்டில் வந்து கம்பு திணை அதில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க, அதில் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க, சிகப்பரிசியில் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி நம்ம உடலை ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை எடுத்து சாப்பிடுவாங்க. காராச்சேவு சாப்பிட்றது, காரா பூந்தி சாப்பிட்றது, கடலை மாவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தயவு செய்து மைதா மாவை எந்த அளவுக்கு நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது எல்லாமே. அது மாதிரி ஒயிட் சுகரை ஒமிட் பண்ணுறது, ரொம்ப பாலிஷ் பண்ண அரிசி வாங்கவே வாங்காதீங்க. அது நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. காலையில் இட்லி தோசையிலே டயட் சொல்லுங்கக்கா அப்படின்றீங்க. இட்லி தோசையிலே நீங்கள் சாப்பிட்டு கம்மியாக சாப்பிட்டு உடம்பு குறையும். ஆனால் நம்மளுக்கு உடம்புல ஒரு சத்துமே இருக்காது. வயிறு பானமாக இருக்கும். நீங்கள் என்னதான் ஒல்லியானாலும் உங்கள் வயிறு வந்து பானமாக இருக்கும். எப்போ உங்கள் வயிறும் ஃப்ளாட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ சாலட் எடுக்கிறது, சூப் வகைகள் எடுக்கிறது, காய்கறிகளை வேக வச்சு எடுக்கிறது, அது மாதிரி பழங்கள் எடுக்கிறது, சிறுதானியங்கள் அரிசிகள் வந்து உணவு அதிகமாக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தொப்பை அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம கர்ப்பப்பை பிரச்சனையும் சரியாகும். அக்கா இதில் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் சொல்லுங்கள், நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். என் உடம்பு வேறு, உங்கள் உடம்பு வேறு. உங்கள் என் வீட்டில் இருக்கவங்களுக்கே 4 பேருக்கு நான் 4 விதமாக செய்ய வேண்டியது இருக்குது. அப்படின்ற போது நீங்கள் என்னையை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் 10 உணவுகளில் இந்த மாதிரி உணவுகளை இந்த அளவில் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். உங்களோட உணவு முறையும் உங்களோட டயட்டு அப்படின்றத கொண்டு வராதீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செய்யுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி சமைக்க தெரியாதோ அவங்க வந்து எப்படி கற்றுக்குவாங்க அம்மா கிட்டே இருந்து. அந்த மாதிரி கற்றுக்கோங்க. ஒருத்தரை பார்த்து அப்படியே நான் கள்ளக்காப்பி அடித்து எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை பார்த்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. லைஃப்பில் எல்லாம் நீங்களும் சேஞ்ச் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது மோட்டிவேஷன் தானே தவிர என்னை பார்த்து அப்படியே இதை தான் எடுப்பேன், இன்றைக்கி ஃபுட்டை இதை தான் எடுப்பேன், இன்றைக்கி இது நீங்கள் தான் எடுத்துக்கிங்க நானும் இதான் எடுப்பேன் அப்படின்றத தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்கள் ஊரில் என்ன சத்தா கிடைக்குது, உங்களுக்கு என்ன சேரும் எது சேராது அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டயட்டில். என்னோட பிசிஓடி பயணம் அப்படின்றது இந்த விளாக் வந்து இன்னையோட முடிவடைகிறது. அடுத்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் குலதெய்வம் கோயில் போகிறதுனால கொஞ்சம் நாங்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து இந்த வட்டம் வர சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த விரத முறைகள்னால அடுத்த இந்த புதன்கிழமையிலேருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் நாங்கள் விரதம் இருந்து தான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி. ஸோ அதனால் ஒரு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி தான். அதை முடிஞ்சால் நான் கேப்சர் பண்ணி எடுத்து போடுறேன். அடுத்த மாதத்துக்குரிய 40 டே வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன ஏது அப்படின்றது டீட்டெயில் வீடியோவாக நான் கொண்டு வந்து தரேன். விளாக் வீடியோ அப்படின்றது வாரத்தில் 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக போடுறேன். என்னோட வெயிட் அப்படின்றது 57 இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதோட எனக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும், என்னோட அப்டமனை நான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாரத்தில் 4-5 நாள் என்னோட அப்டமன் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் நான் பண்ண தான் செய்வேன். ஏற்கனவே எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோவும் வரும். அதே மாதிரி சமையல் வீடியோவும் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் தனியாகவே சமையல் வீடியோ போடுறேன். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much.